ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். ஸோ எல்லோரும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நாங்களும் துவா செய்கிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லேருந்து எடுக்கிறேன். ஸோ ஒரு விளாக் மாதிரி இதை கொண்டு போக முடியுமான்னு தெரியல. ஸோ கொண்டு போக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. எப்பயும் போல தான் நான் வந்து கேமராவை எடுத்தால் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ எடுத்து. இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ எடுங்க, எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி வந்துட்டு வெண்ணிலா கப் கேக் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு 20 நிமிஷத்தில். ஆமாம், எப்படி வராம பாருங்க. ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டு கப் கேக் வந்து செஞ்சிடலாம். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி ஷகீலுக்கு வந்து சுன்னத்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அவரை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தியான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து உளுந்து களி மாவு ரெடி பண்ணுறதுக்காக உளுந்தங்களி மாவு எனக்கு வரவே மாட்டேங்குது. இல்லை, களி மாவு அரைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்படி நம்ம வந்து அந்த களி மாவு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது வந்து சகீலுக்காக தான். சகீலுக்கு பிடிக்குதோ இல்லையோ, சகீல் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். வயசுக்கு வந்த பெண்களாக இருக்கட்டும், இல்லை சுண்ணத்து பண்ண குழந்தைங்களாக இருக்கட்டும், இந்த களி மாவில் ரெடி பண்ண ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல சத்து கிடைக்கும், இடுப்புக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளும் கூட சாப்பிட்லாம். எப்போதுமே என்கிட்ட இருக்கும். பட் இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதை ரெடி பண்ணவே இல்லை. ஸோ ஷகீலுக்கு வந்து சுண்ணத்து பண்ணுறதுனால இந்த டைமில் வந்து செஞ்சு அவனுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பான் அந்த டைமில். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ ரெடி பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுமே நான் வந்து அடுத்து வரப்போகிற விளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து களி மாவுக்கு என்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். அம்மா நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தீங்களா என்ன மாதிரி மொட்டை போடுறாங்க. களி மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 கிலோ மாவு பச்சரிசி தேவைப்படும். ஸோ 2 கிலோ மாவு பச்சரிசி இருக்குது. அடுத்து வந்து தோல் எடுக்காத கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து இட்லி மாவுக்கு எல்லாமே ஊறப்படுவோம் இல்லையா, அந்த உளுந்து தான். பட் தோல் எடுக்காத உளுந்தாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ஹெல்த் உடம்புக்கு. ஸோ அதனால் 2 கிலோ பச்சரிசிக்கு 1.5 கிலோ உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுக்காத உளுந்து சேர்த்துக்கோங்க, அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். கசப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்குவேன். இது கூட வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பாதாம் கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைக்கும் போது போடலாம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து அடுத்து இதை ப்ரிப்பேர் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உளுந்தையும் அரிசியும் நம்ம வந்துட்டு நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கிறதுக்கு கொண்டு போகணும். ஸோ அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படி நல்லா காய வச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்துட்டு நம்ம ஒரு 2 மந்த் போல் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஏர்டைட் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து களி அடை அதெல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நான் அந்த ரெசிபி எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு புள்ள வந்து நமக்கு சுண்ணத்து பண்ண போகிறாங்களே அப்படிங்கிற ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ எப்படியும் ஒரு 10 days ஆகிடும் அவனுக்கு சுண்ணத்து பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கோ. டோன்ட் வரி, ஓகே? நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை ரெடி பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கப் கேக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்க வேணாம் அப்படின்னாக்கா 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இது கூட வந்து நம்ம 2 முட்டை சேர்க்க போகிறோம். 2 முட்டை வந்துட்டு 1/1 சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு முட்டையை நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் பீட்ரு இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, இருந்தால் அதில் அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டாவது முட்டையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது நம்ம இது கூட வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சுகரை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி கூட சேர்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து சுகர் வந்து கரைஞ்சிரும். நான் உங்களுக்கு நல்லா அடிச்சுட்டு காமிக்கிறேன். என்ன செய்கிறீங்க? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஹெல்ப்பா? ஏண்டா நான் கடைக்கு போய் முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். சரிப்பா. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு சல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதோட நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக வேண்டி. பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் வந்து ஆப்ப சோடாப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்தையுமே பண்ணி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு கேக் வந்து ரெடி ஆகும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சளிச்சாச்சு, கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு விஸ்க் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பாச்சுலா வச்சு நம்ம வந்து ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வேணும். அதுக்காக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து மில்க் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் இருந்தாலும் ஓகே, காய்ச்சாத பால் பாக்கெட் பால் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். கேக்குமே வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஃபைனலாக வந்து வெனிலா எக்ஸ்ட்ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அதையுமே ஒரு ஜென்டில் மிக்ஸ் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு ஃப்ளோவிங்காக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஒரு மஃபின் ட்ரே எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நான் கப்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கப்புக்கு வந்து வரும்ன்ட்டு தெரியல. ஸோ எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு கப்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு பொங்கி உப்பி வரும்போது ஸோ பொங்கி வலிஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு 3/4 கப்புக்கு ஃபில் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 3/4 கப்புக்கு ஃபில் பண்ணிவிட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தூவிடுறேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கேக்கை ரெடி பண்ணும்போதே நம்ம வந்து அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும். நான் ஒரு 10 நிமிஷம் போல் 180 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 180 டிகிரிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்க்கலாம். கேக்கெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கடன்னு எடுத்து வைக்க போகிறேன். வேலை
செய்கிறத விட க்ளீனிங் பண்ணுறது தான் முக்கியம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நான் க்ளீனிங் பண்ணுறதுக்காக அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சிட்ருக்கேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் க்ளீனிங் பண்ணுறது எல்லா வீடியோஸ்லேயும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம கேக் வந்து எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கேக் வந்து வெளில எடுத்துடலாம். ஸோ அவனை ஆஃப் பண்ணிவிட்டு வாவ் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஸோ அவன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பெரிய சைஸ் கடாய் ஒன்று வச்சுட்டு ஸோ அதில் வந்து ஒரு சில்வர் ஸ்டாண்ட் போட்டு அது மேலே வந்து நீங்கள் வந்து இதை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னாலே போதும். குட்டி குட்டி டம்ளர்ஸ் இல்லை கப்பில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு 30-40 நிமிஷம் போல் வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து கேக் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அவன் இல்லாமல் எப்படி கேக் எல்லாமே செய்கிறது அப்படின்னு வீடியோ இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே கூல்டவுன் ஆக விட்டதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பெப்பர் கப்பில் ஊற்றி வச்சதுனால அழகாக ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து நிஜமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்பான்ச்சியான ஒரு கப் கேக் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். வெண்ணிலா கப் கேக் நம்ம வீட்லேயே வந்துட்டு ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பான்ச்சியாக வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. செம்மையாக இருந்துச்சு இந்த கேக். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா மம்மி டாடியும் வந்திருந்தாங்க. ஸோ வெளியில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால ஸோ ரூமில் வந்து உட்கார வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் ஒரே அரட்டை அடிச்சிட்டு குட்டீஸ் எல்லாமே. அம்மாவே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டிங் ஆகிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வீட்டில் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி. என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள் ஷஹீல். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டு குட்டீஸை என்ஜாய் பண்ண வைங்க. 1 hour later. இதோடு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா செஞ்சுருக்கிறது சுவையான முட்டை டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் இதை முழுக்க நான் தான் திங்க போகிறேன். ரொம்ப வணக்கம். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். யார் இந்த ஸ்டோர் ரூமில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து டின்னர் என்னென்னு பார்த்திங்கன்னா ரைஸும் அது கூட வந்து மதியம் வச்ச மீன் குழம்பு இருக்குது. ரைஸுமே பார்த்திங்கன்னா மதியம் வச்சது தான். ஸோ எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணல இன்றைக்கி. ஸோ அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை, ஆளுக்கு ஒரு முட்டை மட்டும் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கேக் எல்லாமே சாப்பிட்டுட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா டின்னர் என்னன்னு கேட்டாங்க. சோறு தாண்டவுடனே எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே ஒரே பிளேட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி நானே வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து ஊட்டி விட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஊட்டி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது பேசிகிட்டே எப்படி ஊட்டி விடும்போது குட்டீஸ் வந்து எப்படி சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. ஸோ அழகாக வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்மளும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஸோ என்னைக்காவது வாரத்தில் ஒரு நாள் இல்லை குட்டீஸ் சாப்பாடு வேணாம் சொல்கிற அன்றைக்கெலாம் வந்துட்டு நான் இப்படி தான் செய்வேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடியில் நல்ல ஒரு நிலா சோறு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாமே நான் சின்ன பிள்ளையில் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பிள்ளைகளுக்கு கூட ரொம்ப குறைவு தான். ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ கண்டிப்பாக இனி ஃப்யூச்சர் வீடியோஸில் அதெல்லாமே பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து அப்படியே ஒரு ஒரு பிடியாக பிடிச்சி குழந்தைங்களுக்கு வந்து அழகாக ஊட்டி விட்டுக்கிட்டே அப்படியே நானுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விறுவிறுப்பான ஒரு vlogல வந்து உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைக். இந்த வீடியோ பற்றின உங்களோட அன்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்னோடு தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக எடுக்கிறதுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு vlogல உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.